நாம் பாவிகளா இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதாவது ஒரு தங்கம் ஜொலிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வாங்கன்னா, தீயில போட்டு அது சுடுவாங்க. அப்ப அது தீயில போட்டு சுட்ட பிறகுதான் அந்த தங்கமானது மெருகேற்றப்பட்டு அப்படியே ஜொலிக்குமா. அப்ப அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு அழகான ஒரு கல் இருக்கு, பாறை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாறைக்குள்ள ஒரு அழகான ஓவியம் உருவம் வரணும்னா அது செதுக்கப்படணும். ஐயோ என்னை ஏன் செதுக்குறீங்க, என்னை ஏன் என்னுடைய உடல் என்னுடைய அந்த பாறையிலிருந்து பாகங்களை ஏன் வெட்டுறீங்கன்னு பாறை கேட்க முடியாது. உளி அதை கொண்டு செதுப்பதினால தான், அடிபடுவதனால தான் ஒரு அழகான ஒரு உருவம் அதுல இருந்து வெளிவருகிறது. தங்கம் ஒரு நாளா என்னைய நெருப்புல தூக்கி போடுறீங்கன்னு கேட்க முடியாது. அது போடும்பொழுதுதான் அது ஜொலிப்பினுடைய அந்த உண்மை தன்மை வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில கூடங்க கஷ்டங்கள் துன்பம் வருதுன்னு வச்சுருங்க, எனக்கு ஏன் துன்பம் வருது, எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த துன்பம் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில மெருகேற்றப்பட்டவர்களாய் நல்ல ஒரு அனுபவத்தோடு நம்மளால வாழ முடியும். அப்ப இந்த துன்பம் வரும்பொழுது நம்ம துவண்டு போயிடும் இல்லையா. அப்ப நம்ம மகிழ்ச்சி வரும்போது சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம். ஆனா அதே நம்முடைய உள்ளம் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அப்ப இன்பம் என்பது நிரந்தரம் அல்ல, துன்பமும் நிரந்தரம் அல்ல, இரண்டும் மாறி மாறி வரக்கூடியது. அப்படின்னா இந்த கஷ்டம் வரும்பொழுது அதை தாங்கி கொள்வதற்கு கடவுள் நம்ம கூட பலனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசுவை நம்ம இருக பற்றி கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், துன்பத்தில நம்ம கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம அடிபடும் போது நம்மோடு உடன் இருந்து அவரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெற்றியையும் மேன்மையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம துவண்டு போகாதபடி, விழுந்து விடாதபடி, நம்ம வாழ்க்கையில அவமானத்தின் நிந்தைகளை மட்டுமே அனுபவிக்காதபடி, அதிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு நாம் அடைந்திருக்கின்ற பல்வேறு விதமான பட்டறிவுகள், அனுபவங்கள் நமக்கு நல்ல அனுபவங்களாக மாறி நம்ம வாழ்க்கையில ஒரு சிறந்த நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் பெரிய துணையா இருக்குங்க. அப்போ நாம அடிபடும் பொழுது கவலைப்படாதீங்க, அவமானப்படும் பொழுது வேதனைப்படாதீங்க. கடவுள் நம்மை எங்கேயோ ஒரு நிலையில உயர்த்த போகிறார், அது மட்டும் நமக்கு உறுதியா இருக்கிறது. ஆகவே நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு நம்முடைய நிலைமை மாற்றம் பெறும், இந்த துன்பம் எல்லாம் ஒரு நாள் மாற்றம் பெறும் என்கிற அந்த சந்தோஷத்துல இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.